மூன்றாவதாக அவர்கள் செய்த தவறு என்னவென்றால், எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உன்னில் உள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள். அப்பா அம்மாவை அற்பமாய் நினைக்கிறது. இதில் அப்பா அம்மானா நம்ம தமிழர்களின் சோகால்டு இன்லாஸ், மாமனார் மாமியார், அவர்களும் அப்பா அம்மா தான் ரெண்டு பேருக்கும். ஏனென்றால் பைபிள் படி கணவன் மனைவி ஒரே சரீரமாக இணைகிறார்கள், ஒரே சரீரம். அதனால் 2 பேருடைய அப்பா அம்மாவும் 2 பேருக்கும் அப்பா அம்மா தான். அதை ஒரு அன்பான மனிதர் விதமாக சொன்னார், அது ஃபாதர் இன் லா கிடையாது, ஃபாதர் இன் லவ் அப்படின்னு சொன்னார். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாடு கடத்தப்பட, இல்லை என்றால் கொள்ளை நோயால், யுத்தங்களால், பின்னும் பஞ்சங்களால் கஷ்டப்படுவதற்கு காரணமாயிருந்த மிகப்பெரிய பாவம், அதெல்லாம் நம்ம பாவனே நினைக்காதது என்னென்னா, தாய் தகப்பனை, வயதான தாய் தகப்பனை அற்பமாக நினச்சாங்க. நம்ம கூட சொல்லுவோம்ல, அது வயசு, விவரம் கெட்டது. நம்ம கன்னியாகுமரி பாஷையில் சொல்லுவாங்க, விவரம் கெட்டது, மண்டை வழி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கு, மூப்பில் இப்படி தான் பேசும், அதெல்லாம் ஒன்றும் கண்டிடாத. அப்படி நான் சொன்னேன் என்றால், நான் அவர்களை என்ன செய்கிறேன் என்றால், என் மனதளவிலே அற்பமாய் எண்ணுகிறேன். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்க தவறுகிறேன். இது ஒரு மிகப்பெரிய பாவமாக பைபிள் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே குமரி மாவட்டத்திலே இவ்வண்ணமான முதியோர் இல்லங்கள் பெருகி கொண்டிருக்கிற ஒரு காலம். தாய் தகப்பனை கனம் பண்ணுவது, இல்லைன்னா அவங்கள கேர் பண்ணுறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்பதை கூட நாம் மறந்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவருக்கு பின்னும் சகோதரர்கள் சகோதரி எல்லாம் இருந்த போதிலும் தன்னுடைய தாயை பார்ப்பது தன்னுடைய கடமை என்று அவர் கருதியதால் தான், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட தன்னுடைய சோல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக அதை நினைத்ததால் தான் யோவானை பார்த்து சொன்னார், இதோ உன் தாய் என்று. மரியாளை பார்த்து சொன்னார், ஒரு மகனாக நான் உனக்கு செய்ய இயலாதவற்றை என்னுடைய அன்பு நண்பனாகிய யோவான் ஒரு மகனாக, அன்பு மகனாக இருந்து உங்களை பார்த்து கொள்வான் என்று இயேசு கிறிஸ்து தன்னுடைய பொறுப்பை அங்கே அவர் துறக்கவில்லை, பொறுப்பானவனிடமே ஒப்பு கொடுத்ததை நாம் அங்கே பார்க்கிறோம். இந்த நாட்களிலே பெற்றோர்களை கவனிக்க பங்கு வைக்கிறது சூழ்நிலை எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. அவன் வீட்டில் 20 நாள், இவர் வீட்டில் 1 மாதம், அவருடைய வீட்டில் 10 நாள், இப்படியெல்லாம் கணக்கு பார்க்கிற சூழலுக்கும் தள்ளப்படுகிறார்கள். பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். முக்கியமாக பைபிளிலே 10 கற்பனையிலே மிக முக்கியமான கற்பனையாக, எல்லா கற்பனையும் முக்கியம்தான், நான் ஏன் மிக முக்கியமான கற்பனை என்று அதை சொல்லுகிறேன் என்றால், அதுதான் ஒரு ரிவார்டோடி வருது. மற்ற கற்பனைகள் எல்லாம் இதை நீ இப்படி செய்யணும்னு தான் சொல்லியிருக்கு. ஆனால் ஒரே ஒரு கற்பனை வித் பிளஸ்ஸிங்ஸ், இதை செய்தால் உனக்கு இது கிடைக்கும். அது என்ன கற்பனைன்னா, தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். குமரி பேராயத்திலே இவ்வண்ணமான ஒரு VBS பாடல் வந்தது, அழகான பாடல். நீடித்த வாழ்வு வாழ ஆசையா உன் தந்தையும் தாயையும் கனம் பண்ண மறவாதே, இதுவே இறைவனின் கட்டளை, இதுவே இறைவனின் கட்டளை. நீடித்த வாழ்வு வாழ ஆசையா உன் தந்தையும் தாயையும் கனம் பண்ண மறவாதே. நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அது ரொம்ப முக்கியமான ஒரு கட்டளை. எதுக்கு அது முக்கியம் பாருங்க. என்னுடைய சொந்த சரீரம், இந்த சரீரம் ஒருவேளை நல்லா இருக்கணும்னா, இப்போ சொல்லுகிற லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் எல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்னா, டாக்டர்ஸ்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க, நல்லா கை வீசி நடக்கணும், சுகர் சாப்பிடக்கூடாது, உப்பு சாப்பிடக்கூடாது, கொழுப்பு சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் நம்ம ரொம்ப கவனமாக கடைபிடிக்கிறோம். ஒரு எறும்பு இப்படி ஓடிச்சுன்னா நம்ம கை வந்து அப்படியே நமக்கு தெரியாமலே அங்கே போய் துடைக்குது. அந்த மாதிரி சப்கான்சியஸில் நமக்கு வரணும். எப்படி நம்முடைய சரீரத்துக்கு ஒரு டாக்டர் சொல்கிறத எவ்வளோ உற்சாகமாக நம்ம கேட்குறோம். ஆனால் பைபிள் சொல்லுது, உன் தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. நீ யோசித்து பாருங்க, நான் எங்கள் அப்பா அம்மாயை சண்டை போட்டுட்டு, இல்லாட்டா மாமனார் மாமியார்கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன்னா கண்டிப்பாக எனக்கு பிபி ஏறும். பிபி ஏறிச்சுன்னா அதுக்கு அசோசியேட்டட் டிசீஸ் எல்லாமே வந்துடும், லைஃப் ஸ்டைல் டிசீஸ். பைபிள் சொல்லுது, நீ அவர்களிடம் ஒற்றுமையாயிரு, அவர்களை கனம் பண்ணு, அவங்கள நுமுக்க நினைக்காத. பாருங்க, இந்த மரம்
இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் முத்தின ரப்பர் மரம். நான் இது வளைஞ்சி இருக்குது, இதை என்னமோ நேராக்கணும்னு நினச்சேன்னா இந்த மரத்தை முறித்து தூக்கி தூர தான் போட வேண்டியது இருக்கும். அப்படித்தான் நம்ம வந்து பெற்றோர்களை நம்ம விரும்புகிற மாதிரி அவங்கள மாற்ற நினைக்கிறோம். அவங்கள நேராக்கணும், அவங்க வளைஞ்சி இருக்காங்க, அவங்க சரியில்லை, அவங்கள நிமிக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அது அவர்களுடைய உடலுக்கு ஆபத்தாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நாம் வளைந்து கொடுக்க வேண்டும். ஒருவேளை மருமகள்கள் எல்லாம் சொல்லுவாங்க, எங்கள் மாமியார் என்னெல்லாம் என்கிட்ட பேசியிருக்காங்க தெரியுமா, அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மாமியார்கிட்ட கேட்டால் அவங்களும் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த சூழலிலே யார் இறங்க வேண்டும், யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்? பிப்ளிக்கலா ஆவிக்குரிய வண்ணமாக பார்க்கும்போது யார் இறங்குகிறார்களோ அவர்களே ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களிலே யார் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான், யார் பிரவேசிப்பான் என்பதற்கு இயேசு ஒரு உன்னத பதிலை தருகிறார். யார் பரலோக ராஜ்யத்துக்கு போவாங்க அப்படின்னா 3வது வசனத்துல, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். பிள்ளைகளைப் போல ஆக வேண்டும் அப்படின்னா பிள்ளைய அப்பா காலையில் 1 ஹவருக்கு முன்னால் கோபமாக அடிச்சிருப்பார். ஆனால் பிள்ளை ஓடி அப்பாவை அணைத்து கொள்ளும் 1 ஹவருக்குள்ளால. அதுதான் பிள்ளையை போல் மாறுதல். அடுத்தது பாருங்க, 4வது வசனம், ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இதை அந்த தாய் தகப்பனை கற்பனையோடு கனம் பண்ண வேண்டும் என்ற கற்பனையோடு நம்ம சேர்த்தோம்னா பிள்ளை என்ன செய்யணும், அப்பா அம்மா கிட்ட தன்னை தாழ்த்த வேண்டும். பிள்ளையைப் போல எல்லா சூழலிலும் நாம் தாழ்த்த வேண்டும். அப்புறம் பிள்ளை தாழ்த்த வேண்டும். தாழ்த்துகிறது தான் பிள்ளை. அப்பா அம்மா இறங்கி வரணும், என்னுடைய மாமனார் மாமியார் இறங்கி வரணும்னு நினைக்கிறது பிப்ளிக்கலி இட்ஸ் ராங். அது ஒரு பெரிய தவறு. அது எனக்கும் என் சந்ததிக்கும் நான் சாபத்தை உருவாக்குகிறவனாக இருப்பேன். தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும். தாய் தகப்பனை கனம் பண்ணினால் நமக்கு நீடித்த ஆயுசு என்று திருமறை திட்டமும் தெளிவுமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும், தாய் தகப்பனை மதிக்க வேண்டும். மைண்டில் கூட அவங்க விவரம் இல்லாதது. அவங்கள பார்த்த உடனே எனக்கு அப்படியே ஒரு எரிச்சல், என் முகநாடி வேறுபடுகிறது. இதெல்லாம் எனக்குள்ளே செயல்படுகிற பாவ சிந்தையின் வெளிப்பாடு, பாவத்தின் ஆதிக்கத்தின் வெளிப்பாடு. ஒருவேளை நான் விரும்பினால் அநேக காணிக்கைகளை கொடுத்து விடலாம், பல ஜெபக்கூட்டங்களிலே சென்று ஜெபிக்கலாம். ஏன் நான் விரும்பினால் அநேக சபைகளுக்கு சென்று ஞானஸ்நானமும் எடுக்கலாம். என்னுடைய ஒரு நண்பர் 7 சபையில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறார். ஒவ்வொரு சபையில் போகும்போதும் ஞானஸ்நானம் எடுப்பார். அவர் கடைசியாக காசெல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்து இஸ்ரவேலில் போய், எருசலேமில் போய், யோர்தான் நதியில் போய் ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு வந்தார். வந்தவர்கிட்ட நான் கேட்டேன், என்னமோ உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுத்து முடிஞ்சுதா அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், தம்பி தப்பு நடந்து போச்சு, நான் யோர்தான் நதியில் இந்த பக்கமாக எடுத்தேன், ஆனால் இயேசு ஞானஸ்நானம் எடுத்தது அந்த பக்கம்னு இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. என்னமோ என்ன செய்ய, காசும் என்னமோ இல்லை, எப்படியும் ஒரு கட்டளையை சரியாக நிறைவேற்ற முடியல அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆக ஒருவேளை அநேக சபைகளுக்கு செல்லும்போது விதவிதமான ஞானஸ்நானத்தை எடுக்க இந்த சரீரம் உதவி செய்யும். ஆனால் ஆண்டவரினிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு பேசிக், என்னுடைய சொந்த அந்த சரீரத்திலிருந்து தான் நான் பிறந்தே வந்திருக்கிறேன், சரிதானே? நான் பிறந்து என்னை பெற்றெடுத்து வளர்த்த, நான் குழந்தையா இருக்கும்போது எனக்கு யூரின் என்னோட எல்லாம் தொடச்சி விட்டு, நான் வாமிட் பண்ணும்போது கைகளில் ஏந்தி என்னை சுமந்த என் பெற்றோர்களை அவர்கள் வயதாகும்போது அவங்கள கனப்படுத்த என்னால் முடியவில்லை என்றால் அது ஆண்டவர் வெறுக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாவம் என்று பைபிள் சொல்லுகின்றது. நீடித்த வாழ்வு வாழ தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும். அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணலைன்னா அவனுடைய வாழ்வு குறுகியதாக இருக்கும். அதையும் பைபிள் சொல்லுது. தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவனுடைய தீபம் காரிருளில் அணைந்து போ. தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன், அவங்கள மோசமாக திட்டுறவனுடைய தீபம், அவனுடைய உயிர் திடீர்னு நின்று போயிடும். அதான் காரிருளில் அணைந்து போகும் என்று பைபிள் சொல்லுகிறது. பின்னும் ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன்.
இஸ்ரவேல் ஜனங்கள், அதுவும் இஸ்ரேல் ஹிஸ்டரி, ஹிட்லர் இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் கொன்று குவித்து கொண்டிருக்கிறார். அந்த கான்சன்ட்ரேஷன் கேம்பெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அங்கே உள்ள சினகாக் ஜபாலயங்களை எல்லாம் அடித்து நொறுக்குகிறார்கள். அந்த இனப்படுகொலை ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. இந்த சூழலிலே ஒரு இல்லத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் ஒரு டாக்டர், MBBS முடித்து சைக்கியாட்ரியும் முடித்தவர். அவருக்கு விசா இருக்குது அங்கேருந்து USA போகிறதுக்கு. அப்போ அவங்க அப்பா அம்மா நினைக்கிறாங்க, பரவாயில்ல, என்னுடைய மகன் தப்பித்து கொள்ளுகிறான், அதே ஒரு பெரிய பாக்கியம். இன்னைக்கு அவனுக்கு ஃப்ளைட், அவன் எல்லாம் பேக் பண்ணி ரெடி ஆகியாச்சு. ஆனாலும் அவருக்கு அந்த மனிதருக்கு தன்னுடைய சொந்த தாய் தகப்பனை விட்டு செல்வதற்கு சற்று கஷ்டமாக இருந்ததாம். அப்படி இருக்கிற சூழலிலே, ஆனாலும் அந்த விசா வந்தது ஆண்டவருடைய திட்டம் என்று நினைத்து அவர் தொடர்ந்து, ஏன்னா அவருக்கு லட்சிய பயணத்திலே முன்னேற வேண்டும் என்று பெற்றோரை விட்டு விட்டு செல்வது கஷ்டமாக இருந்தாலும் அவர் பயணத்திற்கு ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறார். அப்படி இருக்கும்போது திடீரென்று அவர்களுடைய மேசையில் பார்த்தா அன்னைக்கு புதுசாக ஒரு பொருள் இருந்தது. என்னென்னா ஒரு மார்பிள் பீஸ், அதில் என்னதோ எழுதப்பட்டிருந்தது. உடனே அவங்க அப்பா கிட்ட கேட்டார், அப்பா இது என்னது, என்ன எழுதியிருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க அப்பா சொன்னாங்க, இது சமீபத்திலே நம்ம சினகாக் அந்த ஜபாலயத்தை உடைத்தார்கள் அல்லவா, அங்கே அந்த கற்பலகையில் 10 கற்பனை பொறிக்கப்பட்ட கற்பலகையில் உடைந்த ஒரு பீஸ் இன்னைக்கு நான் வாக்கிங் போகும்போது கிடச்சிது, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாராம். அப்போ அப்பா கிட்ட கேட்டார், அது என்ன வார்த்தை அப்பா அதில் எழுதப்பட்டிருக்கிறது? அப்பொழுது அவங்க அப்பா சொன்னாங்க, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும், அந்த கற்பனை தான் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னார். இவர் உடனே உள்ளம் உடைந்தது. அந்த நாளிலே அவர் தன்னுடைய பயணத்தை கேன்சல் பண்ணார். நான் என்னுடைய அப்பா அம்மாவை கவனிப்பது தான் என்னுடைய லட்சியம் என்று முடிவெடுத்தார். கான்சன்ட்ரேஷன் கேம்புக்கு அவரை கொண்டு போனாங்க. ஆனால் கடைசி வரை அவர் சாகவில்லை. அவர் அங்கிருந்து வெளியே தன்னுடைய அனுபவங்களை புத்தகங்களாக எழுதினார். அங்கே ஜெயிலில் இருக்கும்போது அவருடைய ரிசர்ச், லோகோ தெரபி, வார்த்தையினால் மனிதனுக்கு சுகம் கொடுக்கக்கூடிய ரிசர்ச்சை அவர் அங்கே செய்தார். அதை பப்ளிஷ் பண்ணார். இதெல்லாம் ஒரு எவிடன்ஸ் இல்லை. அவர் தன்னுடைய தாய் தகப்பனை கனம் பண்ணார். ஹிட்லரால் கூட அவரை கொல்ல முடியலை. கான்சன்ட்ரேஷன் கேம்ப் எத்தனையோ பேர், லட்சக்கணக்கான யூதர்கள் மரித்தார்கள். ஆனால் உள்ளே போயிட்டு உயிரோடி எத்தனையோ புத்தகங்கள் பப்ளிஷ் பண்ணார். அதில் ரொம்ப முக்கியமான புத்தகம், நான் அதை கற்றுக்கொண்ட புத்தகம், மேன் சர்ச் ஃபார் மீனிங் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அது அநேக மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டது. நம்முடைய ஃப்ளிப்கார்ட்டில் கூட இருக்குது. நீங்கள் விரும்பினால் அதை வாங்கி, ஆங்கிலம் வாசிக்க தெரிந்தவர்கள் கண்டிப்பாக அதை வாசித்து பாருங்கள். வாழ்க்கையின் அர்த்தத்தை கண்டுகொள்ள அந்த புத்தகம் பிரயோஜனமாக இருக்கும். ஆக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்திற்கு நேராக தேவ கோபாக்கினையை வருவித்து கொள்ள முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது. என்ன காரணம்? தாய் தகப்பனை அவர்கள் அற்பமாய் எண்ணினார்கள். எனவே இந்த நாட்களிலே நாம் நம்முடைய பெற்றோர்களை, நம் மாமியார் மாமனாரை அற்பமாய் எண்ணினோம் என்றால் நாம் இந்த நாளிலே மனம் வருந்துவோம். அதற்காக ஒருவேளை அவர்கள் பின்னும் உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் சென்று சாஷ்டாங்கமாய் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், ஒப்புரவாகுவோம். அப்பொழுது நம்முடைய குடும்ப வாழ்க்கை குட்டி பரலோகமாக மாறிவிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட குடும்பத்திற்காக ஆண்டவர் இந்த தேசத்திலே மழையை பெய்விப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கை நாம் எல்லோருக்கும் கிடைக்க ஆண்டவர் தாமே நமக்கு அருள் செய்வாராக. ஆமென்.